மிளகாய் அரைச்சு கெடுதல் பண்றவங்களுக்காக வேண்ட இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம்ம மதுரை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி கனவாக்கில பூச்சிப்பட்டி எடையப்பட்டி கிட்ட தாங்க இருக்கு வாடிக்கருப்பு கோயில். மெயின் ரோட்லயே இருக்கும் இந்த கோயில். முன்னாடி வாடிக்கருப்பு இருப்பாரு, பின்னாடி வந்துட்டு பேச்சியம்மாள் சாமியும் இருப்பாங்க. இங்க நிறைய அருவாக்களை உங்களால பார்க்க முடியும். இங்க வந்து வேண்டவங்க அருவாக்களை நேர்த்தி கடனா வேண்டிக்கிட்டு இங்க வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய மணிகளையும் பார்க்க முடியும். ஸோ அவங்க என்னதாக வேண்டுறாங்களோ அதை வேண்டிக்கிட்டு மணிகள்ல அவங்களோட பேரையும் எழுதி இங்க கட்டி வச்சுட்டு போவாங்க. வாடிக்கருப்புக்கும் பேச்சியம்மாளுக்கும் போடக்கூடிய துணிகளும் அங்க கட்டி வச்சிருப்பாங்க. வாடிக்கருப்பு கோயில் அப்படின்றது பயங்கர ஃபேமஸான ஒரு கோயிலா இங்க பார்க்கப்படுது. காவக்காக்குற காவல் தெய்வம்னு சொல்லப்படுது. இங்க வந்து வேண்டிக்கிட்டா காவல் காக்குற காவல் தெய்வம் நம்ம வாழ்க்கையவே காப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இங்க மிளகா அரைச்சு வேண்டுறது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் வந்துட்டு காணா போயிருந்தா வாடிக்கருப்பு பின்னாடி இருக்கிற அந்த கல் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புல மிளகாய் அரைச்சு தேய்ப்பாங்களாம். ஸோ அப்படி தேய்ச்சாங்கன்னா அந்த யார் எடுத்தாங்களோ அவங்களோட உடம்புல ஒரு எரிச்சல் மாதிரி வந்து அவங்களே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பொருளை வந்துட்டு போட்டுருவாங்க